அப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. செல் எடுத்து பாப்பா ஏதாச்சும் மெசேஜ் இருந்திருக்கான்னு. நம்ம மீனாஸ் யூடியூப் சேனலில் ஒரு சேனல் வச்சுருக்கோம்ல, அதில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி ஏதாச்சும் வீடியோ போடலாம். இப்போ என்ன வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது? 24 hours ஒரு கலர் சூஸ் பண்ணி அந்த கலர் சாப்பாடே எல்லோரும் சாப்பிடலாம். நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? அந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த கலரை வச்சு செமையாக சமைச்சு அசத்திட வேண்டியதுதான். இன்றைக்கி அந்த கலர் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வேறு. அதனால் அந்த கலரில் எல்லா சாப்பாடையும் சமைச்சு வகை வகையே நம்ம பச்சை முட்டைக்கு நீலாக கொடுத்து நம்மளும் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, கிச்சனில் போய் பார்ப்போம் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு. சாப்பிட்றது தானே பச்சை மாட்டோம். உனக்கு வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டாக தான் உனக்கு இன்றைக்கி நான் சமைச்சு தரேன். என்னம்மா பில்டப்லாம் வேறு மாதிரி இருக்குது? மட்டன் கிரேவி, சிக்கன் சுக்கா, பிரியாணியா? இப்படி பச்சை மாட்டோம் உன் நினைப்பு எப்போதும் கறிமீன்லேயே தான் இருக்குமா? இன்றைக்கி நம்ம சேனலுக்குன்னு ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். 24 hours ஒரு கலரை சூஸ் பண்ணி அந்த கலரையே நான் சாப்பிட போகிறேன். நல்ல ஐடியாவாக இருக்கே. சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, வீடியோ எடுத்த மாதிரியும் ஆச்சு இல்லைம்மா. அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான கலராக ட்ரை பண்ணலாம். பிங்க் கலரு, வைலட் கலரு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆமாம், டிஃப்ரெண்ட்டான கலராக ட்ரை பண்ணலாம். ஐயோ, நான் ஏற்கனவே கலர்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். என்ன கலர்மா? அதுவா, இன்னைக்கு நம்ம 24 hours green food challenge பண்ண போறோம். என்னது 24 hours green food challenge? ஆமா பசங்களா, எனக்கு கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் கிரீன் கலர் தான் ஈஸியும் கூட ஹெல்த்தியும் கூட. அதனால கிரீன் ஃபுட் சேலஞ்சே நம்ம பண்ணலாம். கிரீன் கலர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. அதில் இல்லாமல் காய், கறி, கீரை அந்த மாதிரியே தான் இருக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வேற கலர் நம்ம பண்ணலாம். பச்சை மொட்டை, நீயே பச்சை கலர்ல இருக்க. பச்சை மொட்டைன்னு பேர் வேற வச்சிருக்க. பச்சை கலர் ட்ரெஸ் வேற இன்னைக்கு போட்டிருக்க. நீயே கிரீன் கலர் வேணான்னு சொல்லலாமா? நீலா, நான் பச்சை கலர்ல இருந்தா அதுக்கு பச்சை கலர்ல இருக்கிறதேவா சாப்பிடணும்? பச்சை கலர்ல நல்லா இருக்காது. நம்ம வேற ஏதாச்சும் சாப்பிடலாம். ஓகே வாங்க, இப்போவே டைம் ஆகிடுச்சு. பேசிக்கிட்டே இருந்தால் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. வாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீ என்னை எடுப்பச்சு மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறேன். என்ன சேலஞ்ச் வீடியோனா 24 hours க்ரீன் ஃபுட் சேலஞ்ச். எஸ், க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பிகாஸ் எனக்கு க்ரீன்னா ரொம்ப பிடிக்கும். க்ரீன் கலரில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால நம்ம இந்த சேலஞ்ச் இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ மார்னிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா டைம் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா க்ரீன் டீயோட ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா மார்னிங் எப்பொழுதும் நம்ம டீ, காஃபி அந்த மாதிரி தானே குடிப்போம். இன்றைக்கி நம்ம க்ரீன் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோம். அதனால நம்ம க்ரீன் டீ தான் இன்றைக்கி மார்னிங் குடிக்க போகிறோம். இப்போ என் பசங்களும் இன்றைக்கி இந்த சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களும் இன்றைக்கி க்ரீன் டீ தான் மார்னிங் குடிக்க போகிறாங்க. க்ரீன் டீ நல்லாவே இருக்கறனால குடிக்க மாட்டேன். எனக்கு ஒண்ணு வேணாம். என்னமா சேலஞ்ச் நீங்க பண்றதான பேச்சு என்ன எங்கேயும் பண்ண சொல்றீங்க? பச்சை முட்டை குடி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மார்னிங் க்ரீன் டீ குடிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றோன்னா இங்கே பாருங்க, க்ரீன் கலர் இட்லி சாப்பிட போகிறோம். என்னதுமா இது? நாள வெள்ளை கலர் இட்லியும் சாப்பிட மாட்டேன். இது என்ன பச்சை கலர்ல இருக்கு? எதைப்பா போட்டு கலந்து இது பச்சை கலர்ல ஆக்குனேன்? உங்க எல்லாத்துக்கும் டவுட் இருக்கு, நான் எதை போட்டு கலந்து இந்த இட்லியை நான் பச்சை கலர்ல சுட்டேன்னு. இது பச்சை பயிறு, முளைக்கட்டின பயிறு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பண்ணின இட்லி. இதுக்கான ரெசிபி வேணா கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நாங்கள் அதை சாப்பிட போகிறோம். என்னம்மா இது பச்சை கலர்ல இட்லியை சுட்டு வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் மனுஷன் திம்பானாமா? எனக்கு வேணாமா இது? பச்சை முட்டை ஒழுங்காக சாப்பிட்றதுனா 24 hours உப்மா சேலஞ்ச் பண்ணிடுவேன். அப்புறம் உனக்கு 24 hours உப்மா தான் வாழ்க்கடா. அது ஒரு மனுஷன் உண்மையை சொன்னால் உப்மாவை போட்டு மிரட்டுறாங்க. என்ன பண்ணுறது? இந்த பச்சை இட்லியை தின்னு தொலைவோம். என்ன நீலா, அம்மா கரெக்டாக மணி 11 ஆனோன்னு சூப் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க. என்ன சூப்பு பச்சை கலரில் செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறாங்களோ பயமாக இருக்கு நீலா எனக்கு. பச்சை மாட்டேன், அம்மா சூப் எடுத்துகிட்டு வர வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் டைம் 11 ஆகுது. நான் இப்போ சூப் குடிக்க போகிறோம். என்ன சூப்னா ப்ராக்கோலி சூப். வாட்? ப்ராக்கோலி சூப்பா? எனக்கு வெஜிடபிளே பிடிக்காதது ப்ராக்கோலி தான். அதோட ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. என்னம்மா இது ப்ராக்கோலி சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்? எனக்கு ஒன்று வேணும், நான் சூப்பை குடிக்கவே மாட்டேன். பச்சை மாட்டேன், ப்ராக்கோலி உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி தான். அதில் இருக்கிற ஒரு ஸ்மெல் தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர, அதுவும் நம்ம சூப்பை நல்லா வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒழுங்கா குடி. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ராஜா பகவத் மாதிரி இருந்தேன். ப்ராக்கோலி சூப்பை நீ குடிக்க வச்சுட்டாங்களே. எப்படியோ குடிச்சிட்டேன். பச்சை மாட்டை மதியானத்துக்கு எல்லாம் சமைச்சிட்டேன். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண எல்லாத்தையும் காட்டுறேன்.
ஐயோ காலையிலே தினுசா இருந்துச்சு. மதியானத்துக்கு என்னன்னு தெரியலையே. மதியானத்துக்கு என்ன குக் பண்ணியிருக்கேன்னா முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், பாவக்காய் பொரியல், குடமிளகா பொரியல் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேட்ட மாதிரிலாம் செஞ்சீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதில் ஒன்று கூட எனக்கு பிடிக்காது. குடமிளகா பிடிக்காது, பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது, கீரையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் எப்படி மதியானத்துக்கு சாப்பிடுறது? பச்சை முட்டை அடம் பிடிக்கக்கூடாதுல, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அம்மா உனக்கு பார்த்து பார்த்து எவ்வளோ அழகாக சமைச்சிருக்க, ஒழுங்காக சாப்பிடணும், இல்லை உனக்கு உப்மா தான். இதே சொல்லி பயமுறுத்துங்க, சாப்பிட்றேன் வேற வழி. பச்சை முட்டை வச்சு ஏதாச்சும் டிஷ் செஞ்சிருக்கேன். பச்சை முட்டை பச்சை கலர்ல தான் இருக்கான். அவனை வெட்டி பச்சை முட்டை ஃபிங்கர் சிப்ஸ்னு போட்டிருக்க வேண்டியதானே. நான் பச்சை கலர்ல இருக்கிறவங்களுக்காக என்னையே சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்து ஐடியா கொடுப்பேன். நான் ஒன்று இன்னைக்கு பச்சை இல்லை, நான் பிறந்த அன்னையிலேருந்தே பச்சை தான் தெரிஞ்சுக்கேன். ஆமா டாடி, பிறந்த அன்னையிலேருந்தே பச்சை கலர்ல இருக்கிறதுனால தான் அம்மா அப்பா உனக்கு பச்சை முட்டைன்னு பேர் வச்சாங்க. பச்சை முட்டை நிலாவே பச்சை கலர் சாப்பாடு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் எடுக்கா. கேமரா ஆன் பண்ணிட்டீடா. இப்போ நான் பச்சை கலரில் ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்து வர சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செஞ்சுருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கோலி வடை தான் செஞ்சுருக்கேன். இது எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வீக்லி 1 டைம் ஆச்சு செஞ்சுடுவேன். என்னம்மா இது பொய் சொல்லலாம், அதுக்கிட்ட ஏக்கர் கணக்கில் எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுமா. ப்ராக்கோலினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதில் வடை வேறு செஞ்சு வச்சுருக்கேன். நான் எப்படி நான் சாப்பிடுவேன்? மதியானமே சூப் வச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை போனா போட்டுன்னு குடிச்சு இந்த வடையெல்லாம் சான்ஸே இல்லை, நான் சாப்பிடவே மாட்டேன். இங்கே பார் பச்சை மாட்டேன், அம்மா செஞ்ச ப்ராக்கோலி வடை பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ராக்கோலியிலே பிசைஞ்சு உருட்டி இந்த மாதிரி பூ ஷேப்பில் வச்சு உனக்காக செஞ்சுருக்கேன். இங்கே பாரு, அது மேலே ப்ராக்கோலியெல்லாம் தூவி வேற விட்டுருக்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாரு. ப்ராக்கோலியிலலாம் வடை யாராச்சும் செய்வாங்களாமா? என்னமோ நாட்டுக்கோழியில் செஞ்சு வடை செஞ்ச மாதிரி ப்ராக்கோலியில் வடையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வாய் சாப்பிடு. வியூவர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு வாய் சாப்பிட்டு காட்டு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிலா நைட்டு உங்களுக்கு பிடிச்ச குழிப்பணியாரம் செஞ்சுருக்கேன். க்ரீன் கலர் குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படிமா கிரீன் கலர்ல கொண்டு வந்து காலையில இட்லிக்கு ஏதோ பருப்பு அரைச்சி ஊற்றணும்னு சொன்னேன். இதுக்கு என்ன பண்ணினேன்? இதுவா பச்சை முட்டை வீட்டில் பருப்பு பச்சை கலரில் தீர்ந்து போச்சா, கீரை போட்டாலும் நீ திட்டுற. நைட் நேரத்தில் கீரையும் நல்லா இருக்காது. அதனால் வீட்டில் இருந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் அரைச்சி இந்த கலருக்கு கொண்டு வந்து தோசை மாவில் சுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு. டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவா இதெல்லாம் அரைச்சி ஊற்றிய எப்பா சாமி, கேட்கறதுக்கே தலையெல்லாம் சுத்துதே. அம்மா இது இன்னைக்கு ஃபுல்லாக பச்சை கலரில் சாப்பிட்டு லைட் பச்சை கலரில் இருக்கிறன்னா டார்க் பச்சை கலரில் ஆயிடுவேன். எனக்கு இது வேணாம், போதும், என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுடா சாமி. இப்படி பச்சை மாட்டேன் இதுக்கே அப்படி நான் 24 hours இன்னும் நிறைய சேலஞ்ச் இந்த மாதிரி கலர்கள்லாம் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஏந்திடா ஒரு கலர் சாப்பிட்டதுக்கே நாக்கு தள்ளுது. இதில் இருக்கிற கலர் எல்லாத்தையும் சமைச்சு அதை வேறு 24 மணி நேரம் சாப்பிட்டு நான் என்னத்துக்கு ஆவேன்? ஆளை விடுங்கடா சாமி. இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும். பச்சை கலரில் இருந்தால் பச்சை கலர் சாப்பாடே நீ போடுவீங்களா? அதுவும் நல்ல நல்ல சாப்பாடாக போடாமல் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் தர்பூசணி தந்துருக்கலாம், வெள்ளரிக்காய் தந்துருக்கலாம், மாங்காய் தந்துருக்கலாம். எவ்வளோ டேஸ்டான ஐட்டம் இருக்கும்போது அம்மா வேணுக்குன்னு பச்சை மிளகா, குடமிளகா, பாவக்காய், வெள்ளரிக்காய் அது இதுன்னு கொடுத்து நீ சாப்பிடிச்சிட்டாங்க. அப்படியே நான் வீடியோக்கு எண்டு கூட சொல்லிட்டு வந்துடுறேன், நீ ஓரமாக போய் புலம்பிட்டுரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 24 hours க்ரீன் ஃபுட் சேலஞ்சை நான் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த பச்சை மொட்டை மாதிரி உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், க்ரீன் ஃபுட்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தின்னு. அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு தந்தீங்கன்னா அவங்க ஜாலியாக விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபன் வித் பச்சை மொட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன கலர் சேலஞ்ச் பண்ணலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். நான் பச்சை கலரில் இருக்கிறதுனால தான் எனக்கு பச்சை சாப்பாடாக போடுறீங்க. நான் போய் சக்கப்பு கலரில் மாறிட்டு வரேன். வீட்டுக்கு என் பேர் சக்கப்பு போட்டடா.